முதலில் ஒரு சிறு குறிப்பாக கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில நிமிடங்களும், இன்றைய டெக்னாலஜி வரமா சாபமா, அதன் பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 2-3 நிமிடங்களும், எதிர்காலம் எதை நோக்கி செல்கிறது, டெக்னாலஜியின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்களும் பேச இருக்கிறேன். முதலில் என்னை பற்றி. எனது பெயர் ஆனந்த கிருஷ்ணன். சார் சொன்னது போல திருப்பத்தூரில் உள்ள ஆர்வம்பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியின் தகவல் தொழில்நுட்பத்துறை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கிற துறையின் தலைவராக இருக்கிறேன். கூடுதலாக பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் என்கிற யூஜிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் கோர்ஸ் பிஓக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்கிற ஒரு புதிய பாடப்பிரிவின் தலைவராகவும் இருக்கிறேன். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கிற போர்டு, அழகப்பா யூனிவர்சிட்டி கீழே கிட்டத்தட்ட 55க்கு மேலே காலேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த காலேஜில் பிஎஸ்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அந்த பாடங்கள் எல்லாமே துவக்கப்பட்டது என்னால். ஸோ பிஎஸ்ஐடி போர்டு மெம்பராக இருக்கிறேன். அதையும் தாண்டி கல்லூரியின் பல்வேறு குழுக்களில் தலைவராகவும் மெம்பராகவும் இணைந்து பணியாற்றி வருகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் கல்வி. ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் இன்று உங்கள் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கல்வி. எல்லாரையும் போல நான் ஒரு சராசரியான ஆளா என்றால் அப்படி இல்லை. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனாலும் என்னை படிக்க வைத்து இந்த நிலைக்கு உயர்த்திய எனது தாய் தந்தை அவர்களுக்கும் எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சார் சொன்னாங்க, சாரோட முன்னாள் மாணவர், கிட்டத்தட்ட சார் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எங்களுக்கு ஸ்கூல் டீச்சர் யார் அப்படின்னா சாரோட அம்மா தான். சாரோட அம்மா தான் எங்களுக்கு ஸ்கூல் டீச்சர். 1வது ஆனாவனா எழுதி படித்தது சாரோட அம்மா டீச்சராக இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. அதன் பிறகு பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு நிறையா உதவி செஞ்சுருக்காங்க. அது என்ன உதவி அப்படின்னா, இப்போது இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைல் நீங்கள் பசங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலைல எந்திரிக்கும் போதே சாப்பாடெல்லாம் கட்டி வச்சு பஸ் வந்தோடனே ஏற்றி விட்டு தேவையான ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து என்னென்னமோ இன்றைக்கி பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே விவசாய குடும்பத்தில் இருப்பாங்க. அவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா வயலுக்கு போகணும், நாற்று நடணும், தண்ணி பாய்ச்சணும். இந்த எண்ணம் தான் பேரண்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்கூல் போகிறது, ஸ்கூல் படிக்கிறது அப்படின்றதெல்லாம் அந்தந்த மாணவர்கள் அந்தந்த நபர்களின் தனிப்பட்ட விருப்பமாக அப்படி இருக்கும். ஸ்கூல் போனோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் என்னை கூப்பிட்டு போகணும். உடனே என்னோட அப்பாவோ என்னோட அம்மாவோ என்னை அப்போதைக்கு கூட்டி கொண்டே என்னை ஸ்கூலில் விட்டு வரணும். அதுபோல் ஸ்கூல் முடிஞ்சோடனே திரும்ப யாராவது ஒருத்தாங்க என்னை கூட்டிகிட்டு வரணும். எல்லாரும் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம். நிஜம்தான், மாதா பிதா குரு தெய்வம். அதுக்கடுத்து நண்பர்கள் அப்படின்னு ஒருத்தர் சேர்த்துக்கணும். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது மிகப்பெரிய வரம். அதில் மாதா பிதா குரு ரோல் என்னன்னு தெரியும். நண்பர்கள், நம்ம ஒரு இடத்துல இருந்து அசைவணும், ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளை கூட்டிகிட்டு போகிறது நம்மளோட நண்பர்களாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்பு. என்னோட பையனும் என்னோட பொண்ணும் இதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க.
என் பொண்ணுக்கு பேர் வந்து பத்மஸ்ரீ அப்படின்னு வச்சுருப்பேன். அது காரணம் என்னோட ஸ்கூல் டீச்சரோட நேம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பூட்ஸ்லாம் மாட்டியிருப்போம். அந்த மாதிரி ஆரம்பத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பூட்ஸ் மாட்டியிருப்போம். ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதை தூக்கி நடக்கிறதுக்கே சிரமப்படும். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளை ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு அப்படி தூக்கிட்டு போகிறது யார் அப்படின்னா அந்த டீச்சர் தான். எனக்கு முதல்ல நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு கணக்கு, பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் கையை பிடிச்சி எனக்கு சொல்லிக் கொடுத்து எழுத வச்சு, நல்லா படிக்கணும் ராசா, அந்த வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, நல்லா படிக்கணும் ராசா, படிப்பை மாத்திரம் விட்டுறாத. ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருக்கேன் மேடத்தை எப்படியாவது மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க எங்கள் ஸ்கூலில். அந்த டீச்சர் நினைவாக தான் என்னோட பொண்ணுக்கு அந்த பேர் பத்மா அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். அடுத்ததா ஒரு கிராமத்தில் அடிப்படைன்னு பார்த்தோன்னா இப்போ இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி போக்குவரத்து அப்படின்றது பெரிய விஷயமா இருக்கும். இருக்காது சில இடங்கள். சைக்கிள் வச்சுருந்தாங்கன்னா அவங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தாச்சு. 6th போகணும். எங்கள் ஊரில் அதுக்குரிய வழி இல்லை. நண்பர்கள் கூட வந்தாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன்னே. சைக்கிளில் பின்னாடி உட்கார வச்சு, அவனுக்கு ஓட்ட கூட தெரியாது பசங்களுக்கு, உருட்டிக்கிட்டே போவான் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சாச்சு. அடுத்து 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் இல்லை. அடுத்து 9th 10th தெம்மாப்பட்டு செந்தமிழ் ஸ்கூலில் 9th 10th வந்து சேர்ந்தேன். காரணம், என்னோட தாய் மாமா வீடு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே படிக்க வைக்கிறதுக்கு அந்த பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இல்லைன்றனால இந்த ஸ்கூல் 9th 10th நான் சொன்ன மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் நண்பர்கள் 9ஆம் வகுப்பு கொண்டாந்து சேர்க்குறாங்க. காலையில் எங்கள் மாமா கொண்டாந்து சேர்த்துட்டு போகிறாங்க. ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க வரல, கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு நண்பன் அன்றைக்கு தான் வந்து சேர்றேன், வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படி கூப்பிட்டு தான் பிரபாகரன். அப்படி என்னை கூட்டிகிட்டு வந்த ஒரு நண்பர் தான் பிரபாகரன். ஸ்கூலில் படித்தோம். சார் வந்து அப்போ தான் அறிமுகமாக வராங்க 10th படிக்கும்போது. எப்படின்னா, சார் வந்து முதல்ல டியூஷன் சென்டர் வச்சுருப்பான். பள்ளியில் தவறிய மாணவர்கள், அதாவது 10th +2 அல்லது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுகிறவங்க, நல்ல மார்க் எடுக்கணும்னு மேற்கொண்டு இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுகிறவங்களுக்கு சார் வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம கிறிஸ்துராஜா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஆரம்பம். மாலை நேரங்களில் மற்ற ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு டியூஷன் எடுப்பாங்க. இப்போ நாங்கள் காலைல 10லேருந்து 4 மணி வரைக்கும் ரெகுலராக கவர்மெண்ட் ஸ்கூல் போயிடுவோம். 10th படிக்கிற எல்லாருக்கும் நல்ல மார்க் எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ டியூஷன் போகணும். திருப்பத்தூரில் நிறைய இடத்துல சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாமே அதிகமான தொகையாக இருக்கும். ஃபிசிக்ஸ் ஒரு இடத்துல படிப்பாங்க, கெமிஸ்ட்ரி ஒரு இடத்துல படிப்பாங்க, மேக்ஸ் ஒரு இடத்துல படிப்பாங்க. இன்கேஸ் 10th ஹிஸ்ட்ரி கூட தனியாக போய் படிக்கிறதுக்கு போவாங்க. அப்போது கிறிஸ்துராஜா ஸ்கூலில் மாத்திரம்தான், அந்த டியூஷன் சென்டரில் மாத்திரம்தான் மிக குறைவான தொகை, ரொம்ப ரொம்ப குறைவு. நாங்கள் மாணவர்கள் எல்லாம் மாலை 5 மணிக்கு போனோம்னா இரவு 9 மணி வரைக்கும் வேற எங்கேயும் அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்கூல் எப்படி நடக்குமோ அதே போல் சார் எங்களுக்கு கிராமம் எடுத்திருக்காங்க, மேடம் எங்களுக்கு எல்லாமே எடுத்திருக்காங்க. எங்களுக்கு தமிழ் ஸ்டாஃப் வரலைன்னா தமிழ் எடுப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாஃப் வரலைன்னா மேத்தமெட்டிக்ஸ் எடுப்பாங்க. ரொம்ப இயல்பாக செந்தமிழ் ஸ்கூலில் ஒரு வேறு ஊரில் இருந்து நான் வந்து படித்தாலும் அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான். அதுக்கு காரணம் இங்கே நான் படித்த டியூஷன். அதன் பிறகு 11th 12th அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், இன்ஜினியரிங். அப்போவே பேருக்கு பின்னாடி இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று போட்டுக்குவோம். பசங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெரிய கனவு இருக்கும், நம்ம என்னவாக போகிறோம், ஆனால் நம்ம எங்கே வந்து நிற்போம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு
அனௌன்ஸ்மெண்ட்டில் பேர் வரல. அந்த ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க, ரேங்க் பட்டியல் வெளியிடுவாங்க. அந்த பட்டியலில் பேர் வரல. அப்போது நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபஸ்ட்டு பட்டியலில் உள்ளே போயிருப்பான் அந்த ரேங்க் லிஸ்ட்டில். சரி, நம்மளுக்கு நல்ல வரது நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் அது ஒரு பொறுமைன்னு ஒன்று எப்போ வேணும். இப்போ நான் பொறுமையாக இல்லை, செகண்ட் ரேங்க் லிஸ்ட் வரல. ஸோ ஆல்டர்னேட் வேறு ஏதாவது யோசிப்போம். ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் எம்ஃபில் இதெல்லாம் நான் முடிச்சிருக்கேன். சாரோட ஒரு அறிமுகம் அதுக்கப்புறம் எப்போ கிடைச்சது அப்படின்னா, சார் எப்போவும் அது என்னன்னு தெரியல, சார் அது கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வழிகாட்டி சார். நாங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போது இது ஏன்னா எப்போ வேணாலும் ஒரு தொழிலதிபர் உருவாகலாம் அப்படின்றதுக்காண்டி, ஒரு பிஸ்னஸ் மேன் உருவாகலாம், ஒரு ஆண்டர்பிரனர் உருவாகலாம் அப்படின்றதுக்கு நாங்களே ஒரு எடுத்துக்காட்டு. தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ திருப்பத்தூரில் கம்ப்யூட்டர் சென்டர்ன்றதே கிட்டத்தட்ட இல்லை, ஒன்றே ஒன்று இருக்கும். பட் அதில் ரொம்ப பழைய சிஸ்டம் வச்சு பாடம் எடுத்துகிட்டு இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அப்போவே அது இல்லை, அது அவுட் ஆஃப். நான் சொல்கிறது 99, 1999 அந்த காலகட்டம். அப்போ ஒரு கல்யாணத்துக்கு நானே என் ஃப்ரெண்டு போகிறோம். என்னோட கிளாஸ்மேட்டோட அண்ணனோட கல்யாணம் சுமலட்சுமி மகாலில் நடக்குது. காலைல போய்ட்டோம், ஃபங்க்ஷன் முடியுது. மதியானம் தான் சாப்பாடு, மதியானம் பிரியாணி. ஸோ 2 hours வந்து சும்மா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மரம், எப்பவும் எல்லாருக்கும் புத்தனுக்கு ஒரு போதி மரம்ன்ற மாதிரி பசங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மரம் இன்னும் இருக்குது. அந்த மரம் போகிறவங்கெல்லாம் அதை நினச்சி பார்த்து போவேன். அந்த இடத்துல போயிட்டு நின்று பேசுகிறோம், அடுத்து என்ன பண்ணலாம். எல்லோரும் கம்ப்யூட்டர் படிக்கணும் அப்படின்னா மதுரை போகிறான், இல்லை காரைக்குடி போகிறான். ஏன் நம்ம ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? உண்மையிலே நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ தான் நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். சரிவா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணா சிலையில் இன்ஃபோலாஜிக்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு 1999 நாங்கள் என்னோடய நண்பர்கள் ஒரு 2 பேரும் சேர்ந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எதுவும் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வேணும் படிக்கிறதுக்குன்னு சொன்னோம். சரி வாங்கிக்கங்க அப்படின்னாங்க. அவங்க வீட்டிலையும் அதே போல். ஸோ 3 பேர் சேர்ந்து 3 கம்ப்யூட்டர் அவங்கவுங்க வீட்டில் வாங்கி கொடுத்ததை கொண்டாந்து ஒரு சென்டரில் ஒரு கட்டடத்தை வாடகைக்கு பிடிச்சி அங்கே கொண்டாந்து கம்ப்யூட்டர் வச்சு ஒரு சென்டர் ஆரம்பித்தோம். காலைல காலேஜ் போயிடுவோம். 4 மணிக்கு வந்து சென்டர் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து நைட்டு 10-11 மணி வரைக்கும். நம்ப மாட்டீங்க, நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எங்களை படிக்க வந்தவங்க பூரா அலாப்பா யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி போன்ற யூனிவர்சிட்டியில் எம்சிஏ ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி வந்தாங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒன்று நம்ம வேலைக்கு ஆள் வைக்கணும், இல்லைன்னா நம்மளே அதை எடுக்கணும். வேலைக்கு ஆள் வச்சோம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் அது சிரமம். அப்போ என்ன பண்ணோம், புத்தகம் மாதிரி ஒரு நண்பன் இருக்காது. இன்றைக்கி நம்ம கூகுளில் தட்டுனா எல்லாமே உலகமே நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஸோ ஒரு 5000 rupees ரெடி பண்ணி மதுரையில் போய் புத்தகம் வாங்கிட்டோம் எல்லாத்துக்கும். அப்போதைக்கு என்ன கரண்ட் ரெண்டோ. இரவு 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து உட்காந்து அதை படிக்க ஆரம்பித்து அதை ஒர்க் பண்ணி பார்த்து கம்ப்யூட்டரில் அதை செஞ்சு பார்த்து, ஏன்னா அடுத்த நாள் நம்ம கிளாஸ் எடுக்கணும். எடுக்க போகிறவங்க நம்மளுக்கு கீழே உள்ள சின்ன பையன் இல்லை, எடுக்க போகிறவங்க நமக்கெல்லாம் ஒரு 4 வயசு மூப்பு. நான் யூஜி படிக்கிறேன்னா அவர் பிஜி படிச்சுட்டு இருக்காரு. நம்ம கொடுக்குற அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் அவர் போய் இங்கே ரன் பண்ணி பேர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ நைட்டு ஃபுல்லாக பல நாள் தூக்கமே இருக்காது. அதோட விளைவு இன்றைக்கி எந்த ஒரு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் எடுக்க சொன்னால் கூட நேரம் போகிறதே தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்பேன். அது காரணம் என்னென்னா அன்னைக்கு போட்ட அந்த உழைப்பு. இந்த இடத்துல மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வரும். சரி, சென்டர் வச்சாச்சு, படிக்க வர்றாங்க, இது அடுத்து எப்படி நடத்தலாம். அப்போது நான் சொன்னேன், சாரை போய் பார்ப்போம். சார் வந்து இந்த மாதிரி ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. 1 hour 2 hours கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டு அவங்க கொஞ்சம் நேரம் படிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி கொடுக்கலாம். ஒரு நோட்டீஸ் ஒன்று எடுத்துகிட்டு சாரை போய் பார்க்க போகிறோம். சார் கொஞ்சம் நேரம் எங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க சார் மைண்டில் என்னன்னு தெரிஞ்சு தெரியல, இவங்களை அடுத்த இடத்துக்கு நகர்த்துன்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஏப்பா நீங்கள் இங்கேயே ஒரு பிரான்ச் மாதிரி ஓப்பன் பண்ணுங்களே
நம்ம இதிலே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணல, யார் சொல்லுவா அன்றைக்கி? நான் சொன்னேன் சார், ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணிட்டோம், பட் அதுக்கே நாங்கள் சிரமப்பட்டு தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு இடத்துல கொஞ்சம் சிரமம் அப்படிங்கும்போது ஸ்டேட் பேங்க்கில் வந்து பேசி சார் கையெழுத்து போட்டு எங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தாங்க. சரி, ஸோ அப்படி திருப்பத்தூரில் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலையில், மதியானம், ஈவினிங் கிட்டத்தட்ட நான் பிஜி முடிக்க தொட்டிக்கும் இன்றைக்கி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாம் சக்சீட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா கல்வி இருக்கு. சினிமா படத்தில் வர டைலாக் தான், எதை வேணாலும் யார் வேணாலும் பறிச்சுக்குவாங்க, உன்னோட இருக்க கல்வியை யாராலும் பறிச்சுக்க முடியாது. ஸோ உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது அப்படின்னா கல்வி மட்டும்தான். அடுத்ததாக மாணவர்கள் எந்த மனநிலையில் பள்ளிக்கு வருவார்கள் அல்லது கல்லூரிக்கு வருவார்கள் என்பதை ஆசிரியர்கள் முதல் கணிக்க வேண்டும். என்னை எப்படி ஏணியாக இருந்து ஆசிரியர்கள் என்னை அடுத்த கட்டத்துக்கு என்னை உயர்த்தினார்களோ, அதே போல இந்த சமுதாயத்திலும் எனக்கு அடுத்து வரக்கூடிய மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்கிற ஒரு உறுதி, ஒரு எண்ணம் என் மனதில் எப்போதுமே இருக்கும். இந்த பக்கமானது ஒரு ஏழை மக்கள், விவசாய பெருங்குடிகள் வசிக்கக்கூடிய பகுதி. சென்னை, மதுரை, திருச்சி போல பெரும் செல்வந்தர்களும் மிகப்பெரிய டெக்னாலஜியும் பளபளப்பான லேபுகளும் கொண்ட பகுதி கிடையாது. அந்த மாணவர்கள் பல்வேறு இன்னல்களோட கல்லூரிக்கு வருவார்கள். ஒரு 2-3 எக்ஸாம் மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்ததுக்கு நான் போகிறேன். அதில் ஒரு மாணவர் கல்லூரி வகுப்பில் ரொம்ப சோர்வாக இருக்கிறார். ஆசிரியர்கள் என்னென்ன கூப்பிட்டு வராங்க, வந்து கிளாஸில் கவனிக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறான். என்னென்னு பாருங்கள் சார். ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம் கொடுப்பான், என்னப்பா எது என்ன? இல்லை சார், கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன். சரி, ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே புகார். மாணவனை கூப்பிட்டு வச்சு பேசினேன் ஒரு 1/2 hour. என்ன ப்ராப்ளம்? இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வந்தோ பாடம் எடுத்தோ ஏன் கவனிக்கலை, ஏன் புரியலை அப்படின்றத நிறைய இடத்துல ஒரு பேச்சாக இருக்கும். அந்த மாணவன்கிட்ட பேசும்போது அவனுக்கு அவங்க அப்பா இல்லை, ஒரு சகோதரி மட்டும்தான். அவங்க அம்மா ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்கு இடத்துக்கு போய் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால அவங்களால ஊருக்கும் திரும்ப வர முடியல. இந்த பையனையும் இந்த பொண்ணையும் அவங்க சொந்தக்கார வீட்டில் விட்டு போகிறாங்க. அவங்க வந்து அண்ணனுக்கு ஒரு இடத்துல சாப்பாடு, அவன் தங்கச்சிக்கு ஒரு இடத்துல சாப்பாடு. ரொம்ப கஷ்டமான நிலைமை, ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு நிலைமை. நான் என்ன பண்ணுறான், ஈவினிங்கில் இங்கே திருப்பத்தூரில் ஏதாவது ஒரு கடையில் வேலை செய்கிறது, ஏதாவது ஒரு ஷோரூமில் அல்லது ஒரு பிரியாணி கடையில் காய்கறி கொடுக்குறது. இரவு 9 மணி 10 மணிக்கு மேலே பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இந்த ப்ரைவேட் பஸ் எல்லாம் கழுவி அதெல்லாம் தொடச்சி அதை வச்சுட்டு விடிய காலம் 4 மணிக்கு மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சு காலேஜுக்கு வந்துருப்பான். இது கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா அவன் அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவனுக்கு வந்து ஃபினான்ஷியல் செட்டப் பண்ணுவேன். திருப்பத்தூரில் கொண்டு வந்து ஒரு சென்டரில் கொண்டு அவனை சேர்த்து விட்டு அவன் ஈவினிங் வந்து இங்கே ஒர்க் பண்ணிக்குவான், இந்த சென்டரில் தங்கிக்குவான், வீக்லி ஒன்ஸ் வந்து வீட்டுக்கு போய்க்குவான். அவங்களால அனுமதி கொடுக்க முடியுமா? அவன் சரிண்ணா 3 years முடித்தான். சென்னையில் இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணான். இன்னும் யூஎஸில் இருக்கான். எவ்ரி டீச்சர்ஸ் டே விடிய காலையில் என்னை எழுப்புறது அவன் தான். அவன் இப்போ யூஎஸில் இருக்கான். அமெரிக்கா டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே காலைங்கும் போது அவனுக்கு இங்கே வேறு டைம். காலையில் 6 மணிக்கு ஃபோன் அடிச்சு, சார் ஆசிரியருக்கு நான் வாழ்த்துக்கள், நீங்கள் என்னை வெளியில் போடான்னு சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி நான் அந்த இடத்துல இல்லை. வீடு வாங்கிட்டான், சென்னையில் வீடு வாங்கிட்டான், தங்கச்சி கட்டி கொடுத்துட்டான். அவன் சொல்கிற அதே ஒரு வார்த்தை, எனக்கு எப்படி ஆசிரியர் நான் அப்படி கல்வின்னு சொல்லணும், இன்றைக்கி நான் இந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கிற காரணம் அந்த கல்வி தான் அப்படின்னு அவன் சொன்ன டைலாக். இது போல எண்ணற்ற மாணவர்கள்
மீனவ குடும்பங்கள் இந்த பக்கம் ராமநாதபுரம் சைட்லலாம் அப்போதைக்கு காலேஜே இருக்காது. அந்த சைடில் இருந்தெல்லாம் அவங்க படிச்சிருக்காங்க. என்னால் 100க்கும் மேற்பட்ட நபர்களை அடையாளம் பண்ண முடியும். எல்லாம் புவர் பேக்ரவுண்ட். ஸோ அதனால் மாணவர்கள் உங்களோட தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க. இங்கே வந்து பணம், செல்வம், வசதி இதுக்கும் கல்விக்கும் சம்மந்தமே இல்லை. பணக்காரராக இருந்தால் தான் படிக்கணும், ஏழையாக இருந்தால் படிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. முதல்ல மாணவர்கள் உங்கள் மனசில் உள்ள தாழ்வு மனப்பான்மையை நீக்குங்க. நம்மளால் படிக்க முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் எப்பவும் உங்கள் மனசில் இருக்கும். இரண்டாவதாக இந்த டெக்னாலஜி. ஆஃப்டர் கொரோனா எல்லார் கையிலையும் ஃபோன் ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறி போச்சு, குறிப்பாக பசங்களுக்கு. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கத்தி போல டெக்னாலஜி. ஒரு கத்தியை வச்சு ஆப்பிள் இருக்கலாம், ஆளையும் வெட்டலாம். அந்த கத்தி கிடைக்கிறவன் கையை பொறுத்து. கூடிய வரைக்கும் இந்த டெக்னாலஜியை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திங்க. ஒரு குறிப்பாக ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒரு புரிய வைக்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் செல்ஃபோன் பயன்படுத்துகிறீங்க, அதில் என்னென்னமோ தகவல் வருது. நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஒரு கால் பண்ணுறீங்க. இதை வச்சு இன்றைக்கி குற்றங்களும் நிறைய அதிகரிக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு பேர் சைபர் கிரைம் அப்படின்னே தனியாக ஒரு கிரைமே கொண்டு வந்தாச்சு. ஒரு அவேர்னஸ்க்காண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் கையில் செல்ஃபோன் இருக்குது, நீங்கள் யாருக்கும் கால் பண்ணி பேசுகிறீங்க. என்ன நினைப்பீங்க? நம்ம ஃபோன் பண்ணியிருக்கோம், இந்த ஃபோன் நம்பர் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபோன் போகும். வேறு யாருக்கும் இடையில இதனால் கேட்கவோ பார்க்கவோ முடியாது. யாரோ ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, இந்த மெசேஜ் வந்து சம்மந்தப்பட்ட நபரோட ஃபோனுக்கு மட்டும்தான் போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. முதல்ல ஒரு அடிப்படை கட்டமைப்பு என்னன்றதை ஒரு 2 மினிட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு நம்ம பேருக்கும் நம்ம எல்லாருக்கும் எப்படி ஒரு பேர் இருக்கோ அதுபோல் ஒவ்வொரு டிவைசஸ் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிருக்க ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவோம். இன்டர்நெட் புரோட்டோகால், ஐபி அட்ரஸ். ஒவ்வொரு டிவைஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஜியோ சிம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணுவோம்? எங்கேயோ ஒரு ஜியோ ஸ்டோருக்கு போயிட்டு உங்கள் ஆதார் கார்டோ ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃபோ கொடுத்துட்டு ஒரு சிம் வாங்கிக்குவீங்க. அந்த ஆதார் கார்டும் ஐடி ப்ரூஃபும் உங்களோட அட்ரஸ்க்காக. உங்கள் சிம்மை உங்கள் ஃபோனில் இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ண உடனே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த டவர் இருக்கோ அந்த டவர் வந்து உங்கள் சிக்னலை ஃபெச் பண்ணி பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற பேஸ் ஸ்டேஷனில் கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடும். பேஸ் ஸ்டேஷன்றது நத்திங் பண்ணி சென்னையிலே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அப்போ உங்கள் ஃபோனில் உள்ள தகவலை அப்பப்போ யார் ஃபெச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்கள் டவர் ஃபெச் பண்ணிட்டு இருக்கு. அதுபோல் உங்கள் செல்ஃபோனும் வந்து பக்கத்தில் நியரஸ்ட் டவர் எங்கே இருக்குன்றதை ஃபெச் பண்ணிகிட்டே இருக்குது. அது ரெண்டு கடையில் கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணுறீங்க, ஜியோ அவனுக்கு ஒரு சர்வர் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ண உடனே மொபைல் டேட்டாவை ஆன் பண்ண உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஐபி அட்ரஸை ஜியோ சர்வர் அசைன் பண்ணிடும். உங்கள் ஃபோனில் இருந்து போகிற தகவல் எல்லாம் அந்த ஐபி அட்ரஸ் வழியாக தான் மற்ற சர்வருக்கு வந்து போயிட்டே இருக்கும். இப்போ என்ன சார் சொல்ல வர்றீங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாராவது ஒரு பெரிய தலைவருக்கு ஒரு மிரட்டல் வரும், ஒரு இமெயில் வரும், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். உங்கள் வீட்டில் பாம்பு வச்சுருக்கோம், அல்லது நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்போம். இப்போ ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு ஃபோனில் மெசேஜ் அனுப்பிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா போதும், யாரால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த 1/2 ஹவரில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க போலீஸ். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ். அதனால் உங்கள் மொபைல் ஃபோனை நல்ல விஷயத்துக்கு மாத்திரம் பயன்படுத்திங்க. ரெண்டாவதாக, உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு ஃபேஸ்புக்லேயோ அல்லது வந்து ஒரு யூடியூப்லேயோ ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ சம்மந்தமாகவே சில வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். யாராவது ஒரு பெரிய தலைவர் பேசுகிறத நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வீடியோ முடிஞ்சோன்னு அடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேடிஸ் எல்லாம் வந்து எதாவது குக்கிங் பார்ப்பாங்க, அதாவது குக்கிங் ரிலேட்டடாக பார்க்குறாங்க அல்லது ட்ரெஸ் ரிலேட்டடாக பார்க்குறாங்க. அது சம்மந்தமாகவே விளம்பரமோ
அல்லது வந்துட்டு வீடியோவே வரும். இது எப்படி நடக்குது? யார் பக்கத்துல இருந்து பார்க்குறா? நம்மள யாரும் பார்க்கல, நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் இன்னைக்கு மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர். உங்கள் ஃபோன் வாங்கினோன்னே முத லோட் ஆகிறது வந்து கூகுளோட ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கூகுள் ஓனரோட ஒரு வருஷ சம்பளம் வந்து 1400 கோடி. சுந்தர் பிச்சை அவரோட ஒரு வருஷ சம்பளம் 1400 கோடி. 1400 கோடி சம்பளம் வாங்குற ஒரு கம்பெனியே ஒருத்தருக்கு. உலகம் ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம தேடுற தகவல் எல்லாம் கொடுக்குறான். அதையும் தாண்டி யூடியூப் போல வீடியோ தளங்கள்லாம் வச்சுக்கலாம். இவ்வளவு நமக்கு ஏன் ஃப்ரீயாக கொடுக்கணும்? யாராவது யோசிச்சு பார்த்துக்கலாமா? கூகுளில் போய் அடிக்கிறோம், தகவல் வந்து கொட்டுது. யூடியூப்பில் போகிறோம், தகவல் வந்து கொட்டுது. அப்போது அங்கே வேலை பார்க்குற ஒருத்தருக்கு வந்து 1400 கோடி ரூபாய் எப்படி கொடுக்குது? யாருனால கொடுக்குது? நம்மளால தான் கொடுக்குது. நம்ம தான் காரணம். நீங்கள் முத லாகின் பண்ண உடனே உங்களோட ஒரு பெர்மிஷன் கேட்பான். என்ன கேட்பான்னா, உங்களோட தகவலை நான் தேர்ட் பார்ட்டிக்கு கொடுப்பேன், உனக்கு சம்மதமா? உங்கள் தகவலை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுப்பேன், உங்களுக்கு சம்மதமா? யாரும் படித்து பார்க்குறதில்ல. அக்ரி 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 அக்ரி. உங்கள் தகவல் திருடப்படுகிறது, உங்கள் தகவல் எடுக்கப்படுகிறது. எப்படி சார்? நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம்னா அமேசான்லேயே ஏதோ ஒன்று தேடுறீங்க, ஃபோன் வாங்கணும் அல்லது ஒரு வாட்ச் வாங்கணும், நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சோசியல் மீடியா ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக்கு ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க. இடையில ஒரு விளம்பரம் வரும். என்ன விளம்பரம் வரும் அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் தேடுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விளம்பரம். அது காரணம் என்ன? அந்த சாஃப்ட்வேர் நீ என்ன பண்ணுற, என்ன செய்கிற, என்ன அனுப்புகிற எல்லாத்தையும் கூகுள் தெரிஞ்சுட்டே இருக்கும். இப்போ டார்ச் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் நம்ம மொபைல் ஃபோன்லாம். அதை அடிச்சோம்னா ஃப்ளாஷ் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அவன் ஃப்ரீயாக கொடுக்குறான். அது காரணம் என்ன? நம்ம எதாவது யோசிச்சு பார்த்துக்கோமா? நிறைய பேர் அந்த ஆப் இது ஒன்றுனே தெரியாமல் அந்த ஆப்லாம் நம்ம மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அவன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான், உங்கள் தகவலை எடுப்பான். இப்போ ஒரு கேள்வி வரும், நம்மளே ஒரு வெற்றி வீட்டு நம்ம தகவல் எடுத்தால் என்ன பண்ண போகிறான்? நம்ம தகவல்னால அவனுக்கு என்ன ஆக போகுது? நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு பிரியாணி பிடிக்கும், நான் வந்துட்டு ஒரு ஷூ வாங்கியிருக்கேன், இந்த ஷூ வந்து பேட்டா ஷோரூமில் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குது, ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. யாரோ ஒரு மெசேஜ் போகிறான் ஃப்ரெண்டு. நீங்கள் இங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி மதுரை போய் இறங்குறீங்க, பஸ் ஸ்டாப்பில் இறங்குறீங்க. கீழே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விடும். பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் பேரை சொல்லிட்டு பிரியாணி ரெடி. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னெல்லாம் ரீசெண்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிருக்கீங்களோ அதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் அதில் ஸ்க்ரோலிங்கில் ஓடும். நான் பார்த்தது, நான் தேடினது எப்படி இந்த கம்பெனிக்கு போகுது அப்படின்னா, நம்ம தகவலை கூகுள் யாராருக்கெல்லாம் தேவையோ அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். கூடிய வரைக்கும் நல்ல தகவல் அதை நேரிலே பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சும் பிடிக்காது நேரிலே பேசுங்க. தவிர்க்க முடியாத நேரத்தில் உங்கள் ஃபோனை பயன்படுத்துவீங்க. கூடிய வரைக்கும் நல்ல விஷயத்துக்கு மாத்திரம் உங்கள் ஃபோனை பயன்படுத்துவீங்க. ட்ரூ காலர் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ரூ காலர் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? கை தூக்கம் பார்ப்போம், தெரிஞ்சுக்கலான்னு பாருங்க. ட்ரூ காலர் சரி, ரொம்ப பேர் இருக்கீங்க. உங்களுக்கு சில தேவையில்லாத அழைப்புகள்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? அல்லது இந்த பேங்க்கில் ஆஃப் பண்ணீங்க, அந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டே வச்சுருக்க மாட்டீங்க, அந்த பேங்க்கில் கிரெடிட் கார்டு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? நம்ம ஃபோன் நம்பர் அவனுக்கு எப்படி தெரியும்? அல்லது ஏதோ ஒரு டெக்ஸ்டைல்ஸ், இந்த டெக்ஸ்டைல்ஸில் இந்த மாதிரி நாங்கள் ஆஃபர் போட்டுக்கணும், உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அல்லது ஏதாவது ஒரு கட்சி ஆஃபீஸில் இருந்து ஒரு மெசேஜ் வரும். அப்போ நம்ம ஃபோன் நம்பரு எப்படி அவங்களுக்கு தெரியுது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ட்ரூ காலர் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து வெளிநாட்டில் இருக்குது. ட்ரூ காலரில் ஒரு நம்பர் அடிச்சிங்கன்னா அவங்க பேர் என்னன்னு சொல்ல போகுது, அவ்வளோதானே? அவனுக்கு எப்படி தெரியும்? அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு, ஜெர்மனியில் பிரான்ச்சஸ் வச்சுருக்கவனுக்கு, திருப்பத்தூரில் குப்புசாமி சுப்பிரமணி அவனோட நம்பர் இதுதான் அப்படின்னு எப்படி தெரியுது? அது காரணம் யார்? நம்ம தான் காரணம். எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது? இப்போ நான் ட்ரூ காலர் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு மெசேஜ் கேட்பான்,
ஒரு அக்ரிமெண்ட். உன்னோட கான்டாக்ட் நம்பர்லாம் நான் எடுத்துக்குவேன், உனக்கு சம்மதமா? நம்ம படித்து பார்க்குறது இல்லை. ஓகே. ஸோ நம்ம கான்டாக்ட் நம்பர், இப்போ என் ஃபோன் இருக்குன்னா என் ஃபோனில் உள்ள கான்டாக்ட் நம்பர்லாம் எடுத்து. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாரோட பேரை வந்துட்டு நான் ஏடி விக்டர் கிருஷ்ணராஜா ஸ்கூல் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு நம்பரை சேவ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்ணுவான், இதே பேருக்கு இந்த நம்பரை எத்தனை பேர் சேவ் பண்ணியிருக்கான். இப்போ இன்னொருத்தர் வந்து சாரோட பேரை வெறும் ஏடி விக்டர்னு சேர்த்துக்கலாம், இன்னொருத்தர் வந்துட்டு சிடிசி ஸ்கூல் சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு பர்டிகுலர் நம்பரை அதிகபட்சமான பேர் என்ன பேரில் சேவ் பண்ணியிருக்கணும் அந்த பேரை தான் அடுத்தவங்க தூக்கி காட்டுவான். அப்போது அவன் எப்படி ஃபெச் பண்ணுறான் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபோன்லையும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்களோட அத்தனை கான்டாக்ட் நம்பரையும் அவன் எடுத்து வச்சுக்கிறான். அதை எடுத்து வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் தேடும்போது ஃபீஸபிலிட்டி ஸ்டடி படி அதிகமான பேர் இந்த பர்டிகுலர் நம்பருக்கு என்ன பேரில் வச்சுருக்காங்களோ அது வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நம்பர் போட்டு தேடினீங்க அப்படின்னா ஹெச்ஓடின்னு வரும். இது காரணம் என்ன அப்படின்னா, என்ற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் பேர் வந்து என் பேர் போட்டு வைக்கிறது போல ஹெச்ஓடின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கான். அப்போ இந்த ட்ரூ காலர் ஆப் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, தேவையில்லாத தொலைபேசி அழைப்புகள், தேவையில்லாத மெசேஜ். அப்போ அந்த ட்ரூ காலர் வந்து யாரோட நம்பரை கொடுக்குறோன்னு நம்மளுக்கு கொடுக்குறான்ல, அப்போ அவனுக்கு எப்படி வருமானம்? உலகம் ஃபுல்லாக பிரான்ச்சஸ் வச்சுருக்கான், ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கான், அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான். அது காரணம் யார்? நம்ம தான். நம்மளோட தகவலை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு நம்ம தகவலை கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர், நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்மளுக்கு என்ன பிடிக்காது, இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கேலரியில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ முதல்ல நம்மளால் எடுக்க முடியும். இது ஒரு வேறு மாதிரி உலகம். வாட்ஸ்அப்பில் சில நேரத்தில் ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா 2GB டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆடாகிக்கும், 10GB டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஆடாகும். தயவு செய்து கிளிக் பண்ணாதீங்க. அந்த மாதிரி லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க, அந்த மாதிரி லிங்கை ஷேர் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க தகவல் திருடப்படுகிறது. சோசியல் கிரைம் வந்து அதிகமாகுது. என்ன சின்ன பிள்ளைங்க பூரா ரொம்ப பேர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம சொல்லுவோம் சமத்துவம், ஆண் பெண் சமம். ஆமாம், பெண்கள் வேறு என்னென்னமோ ஒரு நிலையில் ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃபோனில் உங்கள் கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு த்ரெட்டன் பண்ணுவோம். உங்கள் ஃபோட்டோவை மார்க்கிங் பண்ணி வேறு மாதிரி டிஸ்பிளே பண்ணி உங்கள் ஃபோட்டோவை வந்து நான் சோஷியல் மீடியாவில் விட போகிறேன் அப்படின்னா சொல்லுவான். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்ம ஃபோனில் இருந்த தகவல் அடுத்த கைக்கு எப்படி போச்சுன்னா, அவனா வந்து டேரெக்டாக வந்து கதவை திறந்து உங்கள் ஃபோனில் இருந்து தகவலை காப்பி வந்து போகலை. உங்களுக்கு வந்த கம்யூனிகேஷன், உங்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள், உங்களுக்கு வந்த லிங்க், அதுதான். ஸோ கூடிய வரைக்கும் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க, ஃபோன் பயன்படுத்துகிறவங்க தேவைக்கு மொத்தம் பயன்படுத்துங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் என்னென்னமோ நீங்கள் பார்ப்பீங்க, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்காண்டி நீங்கள் கொடுப்பீங்க. அவன் ஏதாவது யூடியூப்பில் அல்லது கூகுளில் ஏதாவது தேடுறான்னா நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்களோ, எதெல்லாம் பார்க்கக்கூடாத விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் பையனுக்கு போய் சேரும், உங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரும். நீங்கள் நினைப்பீங்க பையன் வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறான் அல்லது நம்ம அவனுக்கு தேவையான மட்டும்தான் படிக்கிறான். இல்லை, அவனுக்கு தேவையில்லாத விஷயங்களும் அவன் ஃபோனில் வருதுன்னா அது காரணம் பெற்றோர்கள் தான். ஸோ கூடிய வரைக்கும் உங்கள் ஃபோன் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை உங்கள் ஃபோனில் பார்க்காதீங்க அல்லது தேடாதீங்க. அடுத்தது அந்த டெக்னாலஜி எதை நோக்கி போகுது? இறுதிக்கு வந்துட்டேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். செயற்கை நுண்ணறிவு. அது என்ன செயற்கை நுண்ணறிவு? மனுஷன் மாதிரியே கம்ப்யூட்டர் திங்க் பண்ண வைக்கிறது, அது ஒரு டிவைஸை வந்து திங்க் பண்ண வைக்கிறது அல்லது செயல்பட வைக்கிறது. அது எப்படி சார் திங்க் பண்ணோம்? அது எப்படி செய்யும்? இப்போ கூகுள் வந்து நம்ம தேடுறதெல்லாம் கொடுக்குது. கூகுளுக்கு எப்படி தெரியும்? கூகுள் கிரியேட் பண்ணும்போது எதை பேஸாக வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம மனசு தான். நம்ம மனசு எப்படி செயல்படுது? இப்போ காட்டினா உங்களுக்கு என்ன தெரியும்? இது வந்து ஒரு பெண் அப்படின்னு தெரியும். ஒரு பெண்ணை வந்து நான் கையில் வச்சுருக்கேன். இது எப்படி இது பெண்ணுன்னு உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு சின்ன வயசில் யாராவது ஒருத்தவங்க காட்டி, கண்ணு முன்னாடி காட்டி இது பேனா, இது பென்சில், உங்கள் மைண்டில் அது பதியும். அடுத்த தடவை நீங்கள் அந்த பென்சில் உங்களுக்கு காட்டும் போது உங்கள் கண் அப்படியே ஸ்கேன் பண்ணுது, உங்கள் பிரெயினுக்கு அனுப்புது, உங்கள் பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணுது. ஓ, இதுக்கு பேர் பென்சில். உங்கள் வாய் மூலமாக அந்த உத்தரவு வெளியில் வருது. உங்கள் வீட்டில் அம்மா இன்றைக்கி ஒரு ரசம் வச்சுருப்பாங்க, இந்த சிமல் இருக்கும், அந்த சிமல் உங்கள் மைண்டில் பதியும், அந்த வாசனை உங்கள் மனசில் பதியும். அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சிமல் வரும்போது உங்கள் மைண்டை கம்பேர் பண்ணுவோம். ஆமாங்க, இது வந்து ரசம். பக்கத்தில் யாரும் இல்லாத ஒரு கறி குழம்பு வைக்கிறாங்க, வாசம் வரும். எப்படி? என்றைக்கே ஒரு நாள் அந்த குழம்பு, அந்த வாசம் உன் மனசில் பதியப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தகவல் உன் மைண்டில், உடம்பு, மனசில் சேவ் ஆகிருந்தா தான்
புது தகவல் வரும்போது கம்பேர் பண்ணிட்டு இதைத்தான் கேட்குறான், இதைத்தான் செய்கிறான் அப்படின்றது வரும். அதுபோல தான் கூகுள். அப்போ கூகுளுக்கு தகவல் யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டே இருப்போம். யார் கொடுக்குறா? யாராரோ கொடுக்குறான். இந்த இப்போ இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் வதந்திகள் அப்படின்னுவோம். கூடிய வரைக்கும் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் அல்லது சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுக்க மாதிரி கண்ணாலும் காண்பதும் போய் காதாலும் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பது போல் வாட்ஸ்அப் அல்லது சோசியல் மீடியாவுடைய வரக்கூடிய தகவல்களையும் நம்ம அதை ஆராய்ஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அதையே பார்த்துக்கணும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள். மேபி டெக்னாலஜி ரிலேட்டடாக விருப்பம் உள்ளவங்க மேபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ChatGPT ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அக்யூரேட்டாக கொடுக்கும். தேடுற விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக தேவைப்படுற அளவுக்கு தெளிவாக கொடுக்கும். இது ப்ரோக்ராமிங் சைடில் அல்லது அப்ளிகேஷன் சைடில் அடுத்த கட்ட நகர்வு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியே இன்னொரு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறது, க்ளவுடு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். க்ளவுடு டெக்னாலஜி என்பது உங்கள் ஃபோனில் எந்த தகவலுமே இருக்காது, வேறு எங்கேயும் ஒரு சர்வரில் இருக்கும். மூணாவதாக சைபர் கிரைம், சைபர் செக்யூரிட்டி. எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துருச்சு, குற்றங்களும் அதிகமாகுது. அப்போ தடுக்கிறது எப்படி? சைபர் செக்யூரிட்டி. ஸோ இது மூணு தான் அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த டெக்னாலஜியில் ரூல் பண்ண போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், க்ளவுடு டெக்னாலஜி, அடுத்ததாக சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ். மாணவர்கள் என்ன செய்யணும்? ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறத தயவு செய்து கவனிக்கும். வீட்டில் போய் ஒரு நேரம் படிங்க. பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோடனே அந்த குழந்தைய கையை கால தலைவி கொடுத்து இன்றைக்கி என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏதாவது சொன்னாங்களா, என்ன நடந்தது, இதெல்லாம் விசாரிங்க. அவங்க மனசில் இருக்கிறத கேளுங்க. குழந்தைகள் வீட்டுக்குள்ளே வரும்போதே பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் ஃபோன் வச்சுட்டு இருக்கிறது, பையன் வந்தோடனே ஒரு ஃபோனை தூக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் உட்கார்றது, கூடிய வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்கள். 10th 12th இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து அதுக்கப்புறம் உங்கள் காலேஜில் நீங்கள் விரும்புகிற பாடத்தில், நீங்கள் விரும்பக்கூடிய பாடத்தில், அது ரொம்ப முக்கியம், அதில் சேர்த்து படித்து உங்கள் வாழ்க்கையை நீங்களும் உயர்த்திக்கணும், இந்த சமுதாயத்தையும் உயர்த்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய இந்த பள்ளியின் நிறுவனர் ஏடி விக்டர் சார் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.